ரீசெண்டா தமிழக அரசு 2016ல இருந்து 2022 வருஷத்துக்கான திரைப்பட விருதுகள அறிவிச்சாங்க. அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டைரக்டர் ரஞ்சித் சோஷியல் மீடியால ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அது பயங்கரமான பேசு பொருளாகவும் மாறுச்சு. தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவுல அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுதா? இதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்குள்ள நோலன் படம் மாதிரியே நிறைய கேள்விகள் இருக்கு. 1967ல இருந்து வழங்கப்பட்டு வரும் இந்த விருதுகள் திரைத்துறையில் இருக்கும் கலைஞர்களை ஊக்குவிக்கவும் தரமான படைப்புகளை அடையாளம் காணவும் உருவாக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக இந்த விருது வழங்கப்படும் முறையில ஏற்பட்ட காலதாமதங்களும் அரசியல் மாற்றங்களும் அவற்றின் நம்பகத்தன்மை குறித்த விவாதங்களை எழுப்பியிருக்கு. ரஞ்சித்தோட விமர்சனம் வெறும் தனிப்பட்ட ஆதங்கம் மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த விருது வழங்கும் முறையின் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துது. விருதுகளை தீர்மானிக்கும் நடுவர் குழுவின் உறுப்பினர்கள் யார், எந்த அடிப்படையில் ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பது குறித்த வெளிப்படைத்தன்மை இல்லாததே இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு காரணமா இருக்கு. ரஞ்சித் தன்னோட படங்கள்ல விளிம்பு நிலை மக்களின் அரசியலை மிக தீவிரமா பேசுவார் என்பதாலேயே விருது வழங்கும் அமைப்புகள் அதிகார வர்க்கத்தின் அல்லது அரசியல் சார்பு கொண்டவர்களின் பிடியில் டாமினேஷன்ல இருக்குன்ற பயமும் வருது. ரஞ்சித் இயக்கிய சார்பேட்டா பரம்பரை படம் 2021ஆம் ஆண்டிற்கான சிறந்த நடிகர் விருது ஆர்யாக்கு கிடைச்சிது. சிறந்த நடிகர், சிறப்பு பரிசு போன்ற கேட்டகரியில வின் பண்ணாலும் அந்த படம் சிறந்த திரைப்படம் என்ற கேட்டகரியில வரல. இந்த படம் வட சென்னை மக்களின் வாழ்வியலையும் குத்துச்சண்டை விளையாட்டில் இருக்கும் சாதிய மற்றும் அரசியல் தலையீடுகளையும் பேசியிருந்துச்சு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன ஜெய்பீம் படத்திற்கு முதல் பரிசு வழங்கப்பட்ட நிலையில சார்பேட்டா பரம்பரை புறக்கணிக்கப்பட்டுருச்சோன்ற மாதிரி ரஞ்சித் ஆதரவாளர்கள் ஃபீல் பண்ணாங்க. நேஷனல் அவார்டில் கூட இந்த படத்துக்கு எந்த ரெகனைசேஷனும் கிடைக்கல. ரஞ்சித் அதிருப்திக்கு இது மற்றொரு காரணமாகவும் இருக்கலாம். விருதுகள் என்பது சிலரின் சித்தாந்தங்களுக்கு வழங்கப்படுதே தவிர திறமைக்காக இல்லைன்ற பொதுவான மனநிலை ரசிகர்களுக்கிடையே இருப்பதையும் ரஞ்சித் சொன்ன கருத்துக்கு சோஷியல் மீடியாவில் வந்த சப்போர்ட் வழியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இயக்குனர் ராம் டைரக்ஷன்ல 2018ல வெளியான பேரன்பு படம். இந்த படம் மாற்றுத்திறனாளி மகளை வளர்க்கும் ஒரு தந்தையின் போராட்டத்தை வெளிப்படுத்துற விதமா இருக்கும். இந்த படத்திற்காக நடிகர் மம்முட்டிக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்கும்ன்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 2018ல சிறந்த நடிகர் விருது வடசென்னை படத்திற்காக தனுஷ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. பேரன்பு படத்திற்கு தேனி ஈஸ்வரருக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது மட்டுமே கிடைச்சது. சர்வதேச திரைப்பட விழாக்கள்ல பாராட்டப்பட்ட ஒரு படம் மாநில அளவில் சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர் போன்ற முக்கியமான கேட்டகரியில விடுபட்டது நடுவர் குழுவின் நம்பகத்தன்மையை ரஞ்சித் போன்ற இயக்குனர்கள் கேள்வி எழுப்ப காரணமா இருக்கு. ஏற்கனவே தேசிய விருதுகளிலும் மம்முட்டிக்கு பேரன்பு படத்திற்காக விருது கிடைக்காதது என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு ரசிகர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 ப்ரொடக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸான ரெட் ஜெயின் மூவிஸ் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினால தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிறுவனம் 2021க்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கு. விருது வழங்கப்பட்ட பல படங்கள் ஏதோ ஒரு வகையில் ரெட் ஜெயின்ஸ் கூட தொடர்புடைய படங்கள். இந்த விருதுகளை வழங்கும் விழாவில் துணை முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளை வழங்க இருக்காரு. ஒரு ப்ரொடியூசராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் திரைத்துறையில் இருக்க ஒருத்தரே விருதுகளை வழங்கும் பதவியில் இருப்பது ஆர்வ முரண், அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறித்த விவாதங்களை உருவாக்குது. விருதுகளை பெற்ற படங்கள் பெரும்பாலும் திராவிட மாடல், சமூக நீதி, சமத்துவ கொள்கைகளை பிரதிபலிப்பதாக இருக்கு. பரியேறும் பெருமாள், அசுரன், ஜெய்பீம் போன்ற படங்கள் சாதி எதிர்ப்பு அரசியலை பேசுகிற படங்கள். இது மாநில அரசின் கொள்கைகளுக்கு திரைத்துறை மூலம் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் முயற்சியாக இருக்கலாம்னு பார்க்கப்பட்டாலும் ரஞ்சித் போன்றவர்களுடைய விமர்சனம் என்னன்னா, இந்த அங்கீகாரம் முழுமையானதாக இல்லைன்றது தான். தனக்கு வசதியான அல்லது தன்னை விமர்சிக்காத சமூக நீதி படங்களை மட்டும் அரசு முன்னிறுத்துதோ அப்படின்ற சந்தேகம் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2016ல சாதனை படித்த ஒரு கலைஞருக்கு 2026ல விருது வழங்குறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அந்த காலகட்டத்தோட ஒன்றி படம் பார்த்து முடிவெடுக்க முடியுமான்றது தெரியல. நடுவர் குழு 7 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த கலை தாக்கத்தை துல்லியமாக நினைவில் வைத்திருக்குமான்றது சந்தேகம்தான். இதனால ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 2016ல இருந்து 21 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டும் 21க்கு அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. முன்னாடி டேர்ம்ல ரிலீஸ் ஆன மூவிஸை இப்போ இருக்க கவர்மெண்ட் எப்படி மதிப்பிடுறாங்கன்றதுல அரசியல் விருப்பு வெறுப்பு இருக்கும். 2016ல சிறந்த படத்திற்கான விருது மாநகரம் படத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க, அதன் அளவுகோல் என்ன, எந்த வகையில் சிறந்த படம்னு தேர்ந்தெடுத்தாங்க? மாநகரம் வந்த அதே வருஷம் ஒரு கிடாயின் கருணை மனு, விக்ரம் வேதா, தரமணி, குரங்கு பொம்மை மாதிரி படம் எல்லாம் வந்துச்சு. இந்த படங்கள் பேசின காட்டமான கருத்துக்களை தாண்டி, அரசியலை தாண்டி, அழகான வாழ்வியலை தாண்டி மாநகரம் என்ன கருத்து பேசுச்சு? வழக்கமாக நகரத்து மேலே இருக்க மேம்போக்குத்தனமான, நகரத்தில் இருக்க எல்லாரும் இப்படிப்பட்டவங்க தான், சிட்டியில் இருக்கவங்களாம் மோசமான
முக்கியமானவங்கன்ற எண்ணத்தை மேலும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. இந்த மாதிரி ஒட்டுமொத்த விருதுகளும் ஏதோ ஒரு வகையில எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு, ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கலன்னு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கேட்டகரியில விருதுகளை கொடுத்துருக்காங்க. சண்டைக்காரின்னு ஒரு படம். இந்த படத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இத்தனைக்கும் இது ஒரு ரீமேக் படம். இதுக்கு 3 அவார்ட்ஸ். திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் போஸ் வெங்கட்டுக்கு 2 விருது கொடுத்திருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த விருது கொடுத்தாங்க? போஸ் வெங்கட்டுக்கு விருது கொடுத்துட்டு தானாக்காரன் இயக்குனரை விட்டாச்சு. பிரகாஷ் ராஜுக்கு விருது கொடுத்துட்டு அசுரன் இயக்குனரை விட்டாச்சு. பார்த்திபனுக்கு விருது கொடுத்துட்டு சுசீந்திரனை விட்டாச்சுன்னு சமூக வலைத்தளங்கள்ல பல்வேறு விதமான கருத்துக்கள் அறிவிக்கப்பட்ட விருதுகள் குறித்து வந்துட்டு இருக்கு. இயக்குனர் ரஞ்சித் மட்டும் இல்ல, இயக்குனர் சேரன் உள்ளிட்ட பலர் இந்த விருதுகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. தமிழ் சினிமா இப்போது சமூக நீதியை பேசுறது ஒரு தவிர்க்க முடியாத போக்காக இருக்கு. ஆனா அந்த போக்கு அதிகாரத்திற்கு அடங்கியதா இருக்கக்கூடாது என்பதே ரஞ்சித் போன்ற இயக்குனர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. சொல்ல முடியாது, இப்போ விருது வாங்கின சிலர் 2026 தேர்தலில் திமுகக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. திரைப்பட விருதுகள் குறித்த உங்க கருத்து என்ன? சரியான நபர்களுக்கு தான் விருது கொடுக்கப்பட்டிருக்கா என்னன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சினிமா சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்க முத்திரை சேனலை ஃபாலோ பண்ணுங்க.